வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால கந்திருஷ்டி, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியத்தினுடைய பாதிப்புகள் அகலும். இந்த எல்லா பிரச்சனைகளையுமே அருணகிரிநாதர் இருள் பிணி அப்படின்னு குறிப்பிடுறார் இந்த பாடல்ல. வாங்க இந்த பாடலை இப்ப பார்க்கலாம். இருவினை அஞ்ச பலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அழிப்பாட அறிமுகன் எம்பி முருகனென அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொள் அருள்வாயே திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம் வெளியங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடம் செய்து எமையின் அரசி இடங்கொள மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விளங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே. இந்த பாடலுடைய பொருளை இப்ப பார்க்கலாம். இருவினை அஞ்ச, நல்வினை தீவினை அப்படிங்கிற ரெண்டு வினைகளுமே இறைவனை செய்யறதுக்கு தடைதான். இந்த ரெண்டு வினைகளுமே பயந்து அழிய மலவகை மங்க, மலவகை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றம், குறை, மாசு இதெல்லாமே மங்க. இருள் பிணி மங்க, இந்த இடத்துல இருள் பிணிக்கு இன்னொரு பொருளும் உண்டு. இருள் அப்படிங்கிறது அஞ்ஞானத்தையும், பிணிங்கிறது நோயையும் சேர்த்து குறிப்பிடுறாரு. இந்த இருள் பிணிங்கிற வார்த்தைய கந்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே மங்க. மயிலேறி, நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து இனவருள் அன்பு மொழிய இனிமையான அருள் நிறைந்த அன்பு நிறைந்த சொற்களை என்கிட்ட சொல்லி கடம்புவின் அதகமும் கொடு அழிப்பாட, நீ கழுத்துல அணிந்திருக்க இல்லையா கடம்ப மலர், அந்த மலர் கொடுக்கக்கூடிய தேனை சுவைக்க வந்த வண்டுகள், களி அப்படிங்கிறது வண்டுகள் ரிங்காரமிட்டு பாட அறிமுகன் எம்பி முருகன் என யானை முகத்தானாகிய கணபதி உன்னை என் தம்பிய முருகா அப்படின்னு அழைக்க அண்டர் களிமல சிந்த தேவர்கள் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட மலர் மாறி பொழிய அடியேன் முன் கருணை பொழிந்து என் முன்னாடி கருணையோட முகமும் மலர்ந்த முகத்தோடு கடுகி ரொம்ப விரைவாக வேகமாக நடங்கொள் அருள்வாயே, என் முன்னாடி வேகமாக நடனம் ஆடி எனக்கு அருள் புரி முருகா. திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட, திரிபுரத்தை சிவன் தன்னுடைய சிரிப்பினால அழித்தார் இல்லையா, அதையும் குறிப்பிட்டு மதனுடல் மங்க மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்தார் இல்லையா, அதையும் குறிப்பிட்டு விடையேறி சிவம் ரிஷப வாகனத்தில் ஏறும் சிவபெருமான் வெளியங்கன் அருள் குடி கொண்டு பரவெளியில திருவருளோடு அங்கே இருந்து திகழ நடம் செய்து விளங்க சிறப்பான முறையில் நடனம் செய்து எமையின் அரசி இடங்கொள, என்னை ஈன்ற என் அன்னையாகிய அரசி பார்வதி தேவி தன்னுடைய இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழுவுடை எந்தை அமலன், மழு அப்படிங்கிற ஆயுதத்தை ஏந்திய என் தந்தையாகிய சிவன், அமலன் அப்படின்னா மாசு மறுவில்லாதவன், குற்றம் குறை இல்லாதவன் அர்த்தம், மகிழ்ந்த குருநாத, அத்தகைய சிவன் மனம் மகிழ செய்த குருநாதனே அருணை விளங்கல் மகிழ்குற மங்கை, அருணை அப்படிங்கிறது அருணாச்சலம் திருவண்ணாமலை குறிக்கிறது, விளங்கல் அந்த மலை குன்றில் இருக்கக்கூடிய மகிழ்குற மங்கை, அந்த மலை குன்றில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய குரமங்கையாகிய வள்ளி, அமளி நலங்கொள் பெருமாளே, அவளுடைய மலர் நிறைந்த மஞ்சத்தில் நலமோடு வாழக்கூடிய பெருமாளே.